இந்த வீடியோல ஒரு 3 படத்தை நான் பேக் டு பேக் உட்காந்து பார்த்து முடிச்சேன். அப்படியே முடிச்சுட்டு இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்றேன். சோ இந்த 3 படத்துமே ஓடிடில தான் இருக்குது. அதுல நீங்க இதெல்லாம் பாத்துட்டீங்க, எனக்கு இந்த படம் ஓகேப்பா நல்லா இருக்குதுப்பா அப்படின்ற படத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. இல்ல இன்னும் இது பெண்டிங்ல இருக்கு, இதை முடிச்சிருவேன் அப்படிங்கிற அந்த படத்தையும் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த 3 படத்துல 2 படம் தமிழ் டப்பிங்லயே இருக்குது, 1 மட்டும் தான் ஹிந்தில இருக்குது. சோ அந்த 3த்தையுமே மொத்தமா பாத்துடலாம். ஃபர்ஸ்ட் படம் மர்டர் முபாரக், இது நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்லயே இருக்குது. இந்த படத்தோட கதை என்னன்னா, இந்த ராயல் டெல்லி கிளப் அப்படிங்கிறது இந்த பணக்காரங்களாம் வந்து நல்லா ஃபன் பண்ணக்கூடிய இடம். ஸோ அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு மர்டர் நடந்திருக்கு. லியோன்ற ஃபிட்னஸ் கோச் வந்து இறந்து போயிட்டா. அப்படி ஸோ அந்த சம்பவத்துக்கு காரணம் இவர் இல்ல இவர் தாங்க இந்த வேலையை பார்த்திருப்பாருன்னு இப்ப ஏசிபி வந்து இவங்க எல்லாரும் இன்வெஸ்டிகேட் பண்ணி யாரா இருக்கும் எவரா இருக்கும்னு சொல்லி கடைசியில எல்லாத்தையும் முடிச்சு போட்டு இவர் தாங்க இந்த காரணம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது தான் இந்த படம். ஸோ இந்த படத்துல பாத்தீங்கன்னா எல்லாருமே பணக்காரங்களா தெரியறதுனால இவனுங்கிட்ட ஈஸியா விசாரிக்கவும் முடியாது. நான் எவ்வளவு பெரிய ஆளு, என்னைய விசாரிக்க போறியா, என்னைய குற்றவாளின்ற மாதிரி எல்லாம் இஷ்டத்துக்கு சீன் போடுவாங்க. சோ அப்படிப்பட்ட சீன் போடுற கும்பல் கிட்ட இருந்து இவன் தானே இந்த வேலையை பார்த்தான்னு இந்த போலீஸ் கண்டுபிடிக்கிற அந்த விஷயங்கள் தான் இந்த படம். சோ இந்த படத்துல பாசிட்டிவா பட்ட விஷயங்கள் என்னன்னா, கடைசியில அந்த ட்விஸ்டா முடிச்ச இடம் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி ஓ இந்த ஒரு ஆங்கிள் இருக்குதா அப்படின்னு ஒரு புது விஷயத்த சொன்னதா இருக்கட்டும், அதெல்லாம் நல்லா இருக்குது. அதாவது புதுசா கனெக்ட் பண்ணி முடிச்சது இப்படிதாங்க வழக்கமா முடிப்பாங்கன்ற மாதிரி கொண்டு போய் இல்ல இந்த ஒரு காரணம் இருக்குதுங்க, இதை தெரியாத மாதிரி பார்த்துக்கிட்டாங்க இவ்வளவு நாள் அப்படிங்கிற விஷயத்த போலீஸ் கண்டுபிடிச்சது நல்லா இருந்துச்சு. அப்புறம் அந்த செத்து போனவரை பத்தி விசாரிக்கும் போது ஏகப்பட்ட பேரோட சீக்ரெட்ஸ் எல்லாம் வெளியே வரும்போது ஓஹோ இவ்வளவு வேலையை பார்த்ததுனாலதான் நீங்க இவ்வளவு சீனை போட்டுக்கிட்டு இருந்தீங்களான்ற மாதிரி ஒருத்தர் சீக்ரெட்ஸ் தெரியற இடம் அதுவுமே நல்லா இருந்துச்சு. அப்புறம் நெகட்டிவ்ஸ் பக்கம் வந்தோம்னா இல்ல கொஞ்சம் நிறையவே இருக்குது. ஏன்னா கிளைமேக்ஸ் அந்த ட்விஸ்ட் நல்லா இருக்குது. டேய் என்னதான்டா காரணம் சொல்லுங்கடான்னு அந்த காரணம் தெரிஞ்சுக்க ஓகேவெல்லாம் இருக்கு. ஆனா அது வரைக்கும் இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு நிறைய இடம் இரிட்டேட் ஆச்சு. ஸ்டார்டிங் ஒரு அரை மணி நேரம்லாம் யார் இவனுங்க சீன் போடுறானுங்களா இல்ல இரிட்டேட் பண்றானுங்களா, ஏன் இப்படிலாம் பண்றானுங்கன்ற மாதிரி தான் வெறுப்பாச்சு. இந்த கேரக்டர்ஸ் எது கூடயும் டே நீங்க நல்லவங்களா கெட்டவங்களா எதுவுமே புரியலடா, நீங்க பண்றதே ஒரு மாதிரி இரிட்டேட் பண்ணுதுன்ற மாதிரி தான் இந்த எல்லா கேரக்டர்ஸும் ஃபர்ஸ்ட் தோணுச்சு. அதுக்கப்புறம் கடைசியில இவங்க ஏன் இவ்வளவு சீன் போட்டாங்க, இவங்க ஏன் இவ்வளவு வெறுப்பேத்தினாங்க, ஏன் போலீஸை கிட்ட வர விடாம பாத்துக்கிட்டாங்கன்னு ஒருத்தனை பத்தி விஷயங்கள் அதுக்கப்புறமா தெரிய ஓகேவா பட்டுச்சு. பட் அது வரைக்கும் இவங்க எல்லாம் ரொம்ப இரிட்டேட் பண்ற மாதிரி தான் தோணுச்சு. சோ அதனாலயே இது கடைசியில அந்த ட்விஸ்ட் முடியும் போது ட்விஸ்ட் நல்லா இருக்குடா, ஆனா இது வரைக்கும் இதெல்லாம் பொறுத்துக்க முடியாதான்ற மாதிரி ஒரு சின்ன ஃபீலை கிரியேட் பண்ணுச்சு. சோ அதனால எனக்கு இந்த படம் ஒரு ஆவரேஜா தான் பட்டுச்சு. ட்விஸ்ட் நல்லா இருக்குது, முடிஞ்சா டைம் கிடைச்சா ட்ரை பண்ணுங்க. பட் ஆவரேஜா எனக்கு பட்டுச்சு. ரெண்டாவது படம் ஏவத்தான் மேரேவத்தான், இது வந்து அமேசான் பிரைம்ல தமிழ் டப்பிங்லேயே இருக்குது. இது ரியலா நடந்த சம்பவம். எனக்கு இந்த விஷயத்தை பார்க்கும்போது டேய் இந்த விஷயம்லாம் புதுசா இருக்கடா, இதெல்லாம் நமக்கு சொல்லவே இல்லைன்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. உஷா மேத்தான்றவங்க 1942ல இந்தியா சுதந்திரத்துக்காக இந்த ரேடியோ வச்சு ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை செஞ்சிருக்கிறாங்க. மக்கள் மத்தியில இந்த புரட்சியை விதைக்கிறதுக்கு இந்த ரேடியோன்ற ஒரு விஷயத்தை வச்சு அது மிகப்பெரிய ஆயுதமா யூஸ் பண்ணி பிரிட்டிஷ்காரங்களே பயமுறுத்திருக்கிறாங்கன்ற விஷயத்தை பார்க்கும்போது செம்மையா இருந்துச்சு. அண்ட் இந்த படத்தோட கதை என்னன்னா, இது ரியல் சம்பவம், உண்மையில நடந்த விஷயத்தை தான் படமா எடுத்திருக்கிறாங்க. உஷா மேத்தான்றவங்க அவங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ்காரங்களுக்கு சப்போர்ட் பண்றவரு, நல்லதுதான்ப்பா பிரிட்டிஷ்காரங்க நம்மள ஆள்றது கரெக்ட் தான் இருக்கக்கூடியவரு. ஆனா இவங்க இல்ல நம்ம வந்து காந்தி கொள்கையை பின்பற்றணும், நம்ம காந்தியடிகளோட சேர்ந்து அவருடைய கொள்கையை மக்களுக்கு சொல்லி இந்தியாவோட சுதந்திரத்துக்காக அவங்க எல்லாருமே நம்ம புரட்சி கொண்டு வரணும் அப்படிங்கிற விஷயத்துக்காக பாடுபடுறவங்க. சோ அவங்க இப்ப நாம எல்லார்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கணும், இந்த விஷயத்த காந்தியடிகள் சொன்ன விஷயத்தை எல்லாருக்கும் கொண்டு போய் சேரணும்னா அதுக்கு இந்த ரேடியோன்ற ஒரே ஆயுதம் தான் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு இந்த ரேடியோன்ற விஷயத்தை வச்சு ஒட்டுமொத்த பிரிட்டிஷ்காரங்களையே எப்படி பயமுறுத்தினாங்க, டே கண்டுபிடிங்கடா அந்த ரேடியோவை அழிச்சு தொலைங்கடா அப்படின்னு அவனுங்க எப்படி அலறி போனாங்கன்ற விஷயத்தை இந்த படத்துல காமிச்சிருப்பாங்க. இதுல பாசிட்டிவா பட்ட விஷயங்கள் அதான் சொன்னேன். வழக்கமா சுதந்திர போராட்டத்தை வச்சு எடுக்கிற படங்கள்ல இந்த புரட்சி பண்ணிட்டு சண்டை போடுறது இந்த விஷயங்களை தான் நிறைய படங்களை காமிச்சிருக்கிறாங்க. இப்படிலாம் ரேடியோவை வச்சு அவங்களே பயமுறுத்திருக்கிறாங்களான்ற அந்த விஷயமே புதுசா இருந்ததுனால ஒரு புது ஐடியாவா தான் எனக்கு இதுல பார்க்கும்போது இருந்துச்சு. ஓ இப்பேற்பட்ட ஆட்கள்லாம் இருந்திருக்கிறாங்களா, நம்ம காந்தியோட கொள்கை எல்லாருக்கும் எப்படி போய் சேர்ந்ததுன்றதுக்கு இத்தனை பேர் பின்னாடி இருந்திருக்கிறாங்களான்ற மாதிரி இவங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டதுமே நல்லா இருந்துச்சு. அண்ட் முக்கியமா இதுல வந்து அந்த ரேடியோவை பார்த்து பிரிட்டிஷ்காரங்களே அலறி போயிடுதே அவளை பிடிச்சாகணும்னா அதுக்கு பிரிட்டிஷ்காரங்க போடுற பிளானு எப்படியாச்சும் நான் ரேடியோவை இவனுங்கிட்ட இருந்து காப்பாத்தி நான் காந்தி கொள்கையை இந்த புரட்சி போராட்டத்தை எல்லா மக்களுக்கும் கொண்டு போய் சேர்த்து எல்லாரும் ஒரு கட்டத்துல பயந்துருப்பாங்க. இல்ல நாம அவங்க பேசின விஷயங்களெல்லாம் ரேடியோ மூலியமா எல்லாரையும் கேட்க வச்சுட்டோம்னா ஈஸியா நம்ம வெள்ளக்காரங்களை எதிர்த்து இவங்க சண்டை போட தயாராயிடுவாங்க, அதுக்கான தைரியம் அவங்களுக்கு கிடைச்சிடும். இந்த ரேடியோ வச்சு பண்ண விஷயங்கள் இந்த பிரிட்டிஷ்காரங்க அந்த ரேடியோவை பிடிக்க போடுற பிளானு இந்த மாதிரி சேசிங்காவும் சில இடங்கள் நல்லா இருந்துச்சு, இந்த ஐடியாவும் நல்லா இருந்துச்சு. சோ அப்படியே நெகட்டிவ்ஸ் பக்கம் வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து ஸ்டார்டிங்ல ஆரம்பிக்கும் போது காலேஜ் டிராமா மாதிரி தான் ஃபீல் இருந்துச்சு.
ஏங்க என்னங்க கொஞ்சம் ஓவர் டோஸா போற மாதிரி இருக்குது, காலேஜ் டிராமா பாக்குற ஃபீலாவே கொடுக்குதுன்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் இந்த ரேடியோ கான்செப்ட் உள்ள வந்ததுக்கு அப்புறம் இப்பதாங்க கதையே சூடு பிடிக்குதுன்ற மாதிரி இந்த ரேடியோ விஷயம் வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆரம்பிக்குது. சோ அது வரைக்குமே கொஞ்சம் லைட்டா அந்த காலேஜ் டிராமா பாக்குற ஃபீல் தான் கிடைச்சது. அதுக்கப்புறம் இந்த சேசிங் அதெல்லாம் வரும்போது நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் முக்கியமா இந்த ரயில்வே மன்னும் நமக்கு புதுசான ஒரு விஷயம். ரயில்வே ஒர்க்கர்ஸ் எவ்வளவு ஒரு ஆபத்துல இருந்து தடுத்து நிறுத்திருக்காங்க, அவங்க எவ்வளவு ஹெல்ப் பண்றாங்கன்ற புது விஷயம். ஆனா அது எவ்வளவு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்துச்சு, அந்த லெவலுக்கான இம்பாக்டை இந்த படம் ஏற்படுத்தல. ஏன்னா அந்த அளவுக்கு இதுவுமே இம்பாக்ட் ஏற்படுத்தக்கூடிய கதை தான். இப்படி ஒரு விஷயமே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. சோ அப்படி ஒரு உண்மை சம்பவத்தை வச்சு எடுத்து இன்னுமே எஃபெக்டிவா சொல்லிருக்கலாம்ன்றதுதான் எனக்கு பட்டுச்சு. பட் இப்பவுமே ஒரு டீசென்டான படம், ட்ரை பண்ணி பாருங்க. தமிழ் டப்பிங்லயே இருக்குது. ஸ்டார்டிங் கொஞ்சம் காலேஜ் டிராமா மாதிரியும், கடைசியில நான் போறேன் ரெண்டு பேரும் அடிச்சுக்கிற அந்த இடம் மட்டும் தான் கொஞ்சம் லைட்டா ஒரு மாதிரி இருந்துச்சு. மத்தபடி இது எனக்கு டீசென்டான ஒரு படமா பட்டுச்சு. தாராளமா ட்ரை பண்ணுங்க, ஃபேமிலியோடவே இந்த படத்தை பார்க்கலாம். அடுத்து 3வது படம் நம்ம ரித்திக் ரோஷனுடைய ஆக்ஷன் சம்பவம் தான் இந்த ஃபைட்டர் படம். சோ இது வந்து தமிழ் டப்பிங்ல கிடையாதுப்பா, நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்குது. இது ஹிந்தியில தான் இருக்குது. சோ இந்த படத்துடைய கதை என்னன்னா, வழக்கமான ஆக்ஷன் சம்பவம், தேசப்பற்று இதெல்லாம் ஓகே. பட் அதை தாண்டி இந்த படத்துல இன்ட்ரெஸ்ட் ஆக்கின விஷயம் இந்த ஃபைட்டர் ஜெட்டை வச்சு நடக்கிற சண்டைகள் தான். உண்மையாவே ஹாலிவுட் லெவலுக்கு அந்த ஃபைட்டர் ஜெட்டை வச்சு நடக்கிற சம்பவம்லாம் செம்மையா இருந்துச்சு. இவனுங்க தேசப்பட்டு கொஞ்சம் ஓவர் டோஸா ஃபீல் ஆனா கூட இந்த ஃபைட்டர் ஜெட் வச்சு நடக்கிற சம்பவங்கள்லாம் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா. டேய் என்னடா வானத்து மேல இவ்வளவு விஷயங்கள்லாம் பண்றீங்க, ஒரு மாதிரி செம்ம த்ரில்லிங்கா கொண்டு போனா அந்த ஃபைட் சீக்வன்ஸ். அப்புறம் டேய் உனக்கு 5 செகண்ட் டைம் தரேன்னு அப்படியே வானத்து மேலேயே உங்க பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு அதுக்குள்ள நடக்கிற அந்த குட்டி குட்டி ஃபைட்ஸ் எல்லாம், இந்த ஃபைட்டர் ஜெட் வச்சு வர சீக்வன்ஸ் எல்லாமே வெறித்தனமா இருந்துச்சு. இந்த படத்தோட கதை என்னன்னா, இந்தியா மேல ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நடத்தணும்னு டெரரிஸ்ட் கேங்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டெரரிஸ்ட் கேங்குடைய தலைவனா நம்ம அயன் படத்துல வர வில்லன் அவன மாதிரி தான் இருக்கிற. அப்படி சோ இவரு ஒரு பிளான போட்டு ஒரு மிகப்பெரிய தாக்குதலை செஞ்சு ஏகப்பட்ட ராணுவ வீரர்கள் இறந்து போறாங்க. அதுக்கு நம்ம பதிலடி கொடுக்கணும். வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. இந்த டெரரிஸ்ட் கேங் இருக்கிற இடத்துக்கே போயிட்டு நம்ம அட்டாக் பண்ணிட்டு வரணும்னு அனில் கபூர் தலைமையில இந்த ரித்திக் ரோஷன் கேங்கு வாங்க நாம ஒரு சம்பவத்தை செஞ்சுட்டு வரோமே அவங்க டீமா போறாங்க. அப்படி அவங்க பதிலடி கொடுக்க போக அதுக்கப்புறம் ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடக்குது. அதெல்லாம் எப்படி சரி செஞ்சாங்கன்றதுதான் இந்த மொத்த படம். இந்த படத்துல இருக்கிற பாசிட்டிவ் என்னன்னா, உண்மையாவே ஃபயர் ஜெட் வச்சு செம்ம ஸ்டன் சீக்வன்ஸ் அதெல்லாம் செம்மையா இருந்துச்சு. நார்மலா இந்த துப்பாக்கி சண்டெல்லாம் பார்த்து போர் அடிச்சு போச்சா, இந்த மாதிரி இந்த ஃபைட்டர் ஜெட்டை வச்சு நடக்கிற சண்டெல்லாம் பாக்குறதுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. அப்புறம் ஹீரோ தாங்க புயல், ஹீரோ தாங்க சூறாவளி இப்படின்னே பில்டப் கொடுக்காம, டேய் நீ கொஞ்சம் சும்மா இந்த ஹீரோயிசம் காட்டுற வேலையெல்லாம் கொஞ்சம் ஓரங்கட்டி வச்சுட்டு டீமா செயல்படுறா, நீ தனியா முந்திரி கொட்டமா தெரியறதுனாலதான் பிரச்சனை போய் மாட்டிக்கிறன்ற மாதிரி இவரை போர்ட்ரே பண்ணது. நீ கொஞ்ச நேரம் அமைதியா இறேன், இவங்களே எல்லா வேலையும் பார்த்துப்பாங்கன்ற மாதிரி கொஞ்ச நேரம் கொண்டு போனது அதெல்லாமே நல்லா இருந்துச்சு. அப்புறம் நம்ம ரித்திக் ரோஷன் செஞ்ச தப்பு, நான் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சுவிட்டேன் அதனாலதான் நான் குற்ற உணர்ச்சியில இருக்கிறேன்னு அவர் கேரக்டரை கொண்டு போனது. அப்புறம் தீபிகா படுகோன் கேரக்டரை கொண்டு போன விதம், அந்த கேரக்டர் மூலியமா வந்து அவங்க அப்பா அம்மாவை இவர் மீட் பண்றதுன்னு ஏகப்பட்ட குட்டி குட்டி விஷயங்கள்லாம் நல்லாவே இருந்துச்சு. அப்படியே நெகட்டிவ் பக்கம் வந்தோம்னா, டைலாக்லாம் ரொம்ப ஓவர் டோஸா இருக்கு. தேசப்பற்று விஷயங்கள் பேசுறீங்க ஓகேப்பா, அதுக்குன்னு ரொம்ப ஓவர் டோஸா போறீங்களே, 1990s வந்த படம் மாதிரியே பேசுறீங்களேன்ற மாதிரி நிறைய இடம் ஃபீல் ஆச்சு. அதனாலயே நீங்க தேசப்பற்ற விஷயத்த காட்டுங்க, தேசப்பட்டு பேசிக்கிட்டு மட்டும் இல்லாம வேலையை பண்றா அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. அப்புறம் நல்லா தான் போயிட்டு இருக்குது படம், எங்கேயும் போர் அடிக்காம நல்லாவே போகுது. இதுக்கு நடுவுல குறுக்கால கௌசிக் வந்தான்ற மாதிரியே பாட்டை போட்டு இதெல்லாம் காமிச்சாதான் இந்த படம் வந்து கம்ப்ளீட் ஆகும், இந்த வேலையை பாக்குறியான்ற மாதிரி குறுக்கால வர பாட்டு தான் அது தேவையில்லைங்க, ஸ்கிப் பண்ணிட்டு போங்கன்ற மாதிரி தான் இருக்குது. சோ இந்த படத்துல அந்த தேவையில்லாத பாட்டு, கொஞ்சம் ஓவர் டோஸான தேசப்பற்று இதெல்லாம் இருந்தாலும், கொஞ்சம் குறைகள் இருந்தாலும், ஆனா இந்த ஃபைட்டர் ஜெட் ஆக்ஷன் சீக்வன்ஸ் சில இடங்கள்ல இந்த தேசப்பற்று விஷயங்கள் எல்லாமே நல்லாவே ஒர்க் ஆச்சு. சோ இந்த ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே ஹேய் சம்மடா அப்படிங்கிற ஒரு ஃபீலை கொடுத்துச்சு. சோ தாராளமா இந்த படத்தையும் ட்ரை பண்ணுங்க. இந்த 3 படம் வந்து பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த மர்டர் முபாரக் நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்ல இருக்குது, ஏ வத்தான் மேரே வத்தான் வந்து அமேசான் பிரைம்ல தமிழ் டப்பிங்ல இருக்குது, இந்த ஃபைட்டர் படம் நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்குது, இது தமிழ் டப்பிங்ல கிடையாது. சோ இந்த 3 படத்துல ஃபர்ஸ்ட் படம் ட்விஸ்ட் ஓகேடா, ஆனா அது வரைக்கும் என்னால பொறுமையா தாங்க முடியல, அது எனக்கு ஆவரேஜா பட்டுச்சு. இந்த 2வது ஏ வத்தான் மேரே வத்தான் படம் ஓகேப்பா, தாராளமா ஒன் டைம் ட்ரை பண்ணலாம். இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன்ற மாதிரி எனக்கு அந்த படம் பிடிச்சது. இந்த ஃபைட்டர் படம் ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் செம்மையா இருக்குது, ஓகேப்பா இதுவுமே கமர்ஷியல் படமா நல்லா இருக்குன்ற ஃபீலை கொடுத்துச்சு. சோ இந்த 3 படங்கள்ல எனக்கு இதெல்லாம் தான் ஃபீல் ஆச்சு. நீங்க படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம சோடா அப்படி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பை.